இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், அதோட லேமினேட்ஸோட டிசைன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து வால் டு வால் வார்ட்ரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ஃபினிஷிங்கில் வந்து ப்ளூ கலர் வந்து மேலே வந்து கொடுத்துருப்போம். மேலேயும் இந்த லாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் வந்து டிசைன் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு டோர் வந்து மாற்றி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டோர் வந்து ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ, அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு யூ ஷேப்பில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருப்போம். சென்டரில் வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துருப்போம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மட்டும் ஒரு வுட்டன் தீமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 ட்ரார்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து வித்தவுட் ஹேண்டில். இதோட வித்தவுட் ஹேண்டில் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவே வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ன்றது வந்து ஒரு சின்ன சைஸ் தான், ஒரு 1 feet கிட்ட கொடுப்போம். பட் என்னென்னா இது வந்து 2 feet வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதில் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருப்போம். என்னோடய வீடியோஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடியோ வந்து நான் என்ன காமிக்கிறேனோ அதே மாதிரி வந்து பண்ணிடுங்க அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டில் வந்து ஃபுல் ஒர்க்கே இருக்கும். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா இதில் வந்து ஃபுல் பிளைனாக வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து லாங் வரைக்கும் வந்து பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி, மிஞ்சி பண்ண ஒரு 7 அடி. பட் என்ன இது வந்து 7.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து தேவை கிடையாது. இது வேணால் ட்ராயர் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு இதோட டோர்ன்றது வந்து இன்னும் பெருசாக வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 doors வந்து போட்டுக்கலாம். 2 doors வந்து போடும்போது மிரர் வந்து பிரேக் ஆகிடும். பிரேக்னால் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறக்கலாம். பட் என்ன இது எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ண முடியாது. இது வந்து 2 doors. ஆக்சுவலாக வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து இந்த மாதிரி டோரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 drawers வந்து இதில் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 2 draw, இதில் வந்து ஒரு 2 draw வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். இதோட ஹேண்டிலான்றது வந்து ஒரு 1 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 inches கிட்ட இருக்கும். இது வந்து லாஸ்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 2 doors. இந்த 2 doors வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து ப்ளூ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ப்ளூ, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்களோட பீரோன்றது வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தனியாக வந்து ஒரு பிளேஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு தான். பட் என்ன ஸ்பேஸ் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்த வார்ட்ரோப் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதோட பீரோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அதிகமாக வச்சாலும் கூட ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டு தான். கம்மியாக இருந்ததுன்னா உள்ளே வந்து பீரோன்றது வந்து போகாது. அதோட கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற அதோட கேர்கேஸ், உள்ளே இருக்கிற அதோட ஒயிட் கலர் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆஃப் ஒயிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லேமினேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷட்டர் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சனில் என்ன லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஃப்ராஸ்டி ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட வார்ட்ரோபோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்ல ஸ்பேஸ் தான். இது ஒரு நார்மலான ஸ்பேஸ்ன்றது வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 feet கிட்டே இருக்கும். நிறைய ஸ்லைடிங் டோர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா விதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா பேசிக்காக வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் என்னென்னா வார்ட்ரோப் வந்து பேசிக் தான். பட் என்னென்னா ஹேண்டிலான்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் ஹேண்டில் வந்து கிட்டேருந்து காமிக்கிறேன். அதோட டிசைன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 colors இருக்கும்.
இதோட ஹேண்டில்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ப்ரஷ் கோட்டட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து வார்ட்ரோப் வந்து பேசிக்காக வந்து போயிட்டாங்க. பட் ஏன்னா ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். சிங்கிள் கலர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஏன்னா இந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லாம் வந்து போனீங்க அப்படின்னா ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சிங்கிள் கலர் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிங்கிள் கலரில் இருக்கும். சிங்கிள் கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்ட்லியானது வந்து இருக்கும். அதோட மெட்டீரியல் வந்து எஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதோட லாஃப்ட் யூனிட் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி லாஃப்ட் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல் வெறும் ஃபுல் ப்ளைனாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இருக்கும். நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். நீங்கள் அங்கே திங்ஸ் வச்சிங்கன்னா அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து கரெக்டாக இருக்கும். பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணி நடுவில் வந்து பார்ட்டிஷனில் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் பண்ண முடியாது, தள்ள முடியாது. பெரிய பெரிய திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா கூட ப்ராப்பராக வைக்க முடியாது. அதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 inches ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். 4 inches அண்ட் 5 inchesலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். காஸ்ட் வந்து ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து சின்ன ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேஸ் அப்படின்னா வார்ட்ரோப்பில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்ஜெட்லான்றது வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓவரால் ஃபினிஷிங் வார்ட்ரோப் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.